நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். இது 1/4 கிலோ வெண்டைக்காய் சுத்தம் செய்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 200 ml தயிர் மிக்சியில் ஓட்டி வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கான பொருட்கள் பார்க்கலாம். அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், பச்சரிசி அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன். தாளிக்கிறதுக்கான பொருட்கள் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு சுவை கூட்டுறது தேங்காய் தானுங்க, அதனால் தேங்காயை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ செய்முறை பார்த்துடலாம். தயிர் அடித்தோம் இல்லைங்களா, அந்த மிக்சிலேயே நம்ம அந்த அரைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாய் காஞ்சதும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெண்டைக்காய் முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் கட்டுக்கு. இதில் கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் வதக்கின அந்த கடாயிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இதிலே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நமக்கு இந்த வெண்டைக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் வெந்திருக்கோங்க. இப்போது இதில் உப்பெல்லாம் சேர்த்து உப்போடு சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கும். இது போதும். இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது தேங்காவை சேர்த்த உடனே நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அதை அப்படியே கொதிக்க விட்டால் இந்த தேங்காய் எல்லாம் பிரிஞ்சிடும். அதனால் இப்படி இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி இளக்கிட்டே இருக்கலாம். வெண்டைக்காய் வெந்த உடனே நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் இந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா பிரிஞ்சிடும். போதுங்க. இப்போ லைட்டாக நுர வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா தயிர் ஊற்றுறதுனால பிரிஞ்சிடும். ஆனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சுவைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிடே லைஃப் லேப். ஸ்டே டியூன்ட்.